ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பார் ஸ்குவாடை வச்சு செஞ்சுட்டார் பிக் பாஸ். பாவம் இப்படி வந்து அவமானப்படுத்தார் நினைச்சு கூட பார்க்கல. ஆக்சுவலாக வந்து இந்த டாஸ்க் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகி 3 நாள் ஓடிச்சு. 3 நாள் சூப்பராக இருந்துச்சு கடிச்சிங்கன்னா கேட்டிங்கன்னா அது வந்துட்டு அந்த அளவுக்குலாம் இல்லை. நேற்று ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு, இன்றைக்கும் சூப்பராக தான் இருந்துச்சு. ஆனால் எப்படி இருந்துச்சுன்னா வேறு வழியே இல்லாமல் சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. தயவு செஞ்சு இதுக்கப்புறமாவது இந்த ஏஞ்சல் வெர்சஸ் டீமான் இந்த மாதிரி கொடுங்க, சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி வந்து கொடுத்து அவங்களை கிரியேட்டிவாக எதிர்பார்க்காதீங்க, அவங்களுக்கு வராதுன்றதான் நம்மளுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஸோ எப்படியோ வந்து மாப்பாஸ் வின் பண்ணாங்க. 2வது வந்துட்டு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ், 3வது வந்துட்டு இந்த டீம் சாம்பார் ஸ்குவாட் வந்தாங்க. ஸோ அவங்க தான் வந்து லாஸ்ட்டு. சரி லாஸ்ட்டு பிக் பாஸ் முடிஞ்சிச்சு சொல்லிட்டாரு போவோம் அப்படின்னு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா எஃப்ஜே அப்படின்னு கூப்பிட்றாரு. சொல்லுங்கள் சார் அப்படின்போது அந்த ஸ்டோர் ரூமில் ஒன்று இருக்குது எடுத்துகிட்டு வாங்கன்றாரு. இவர் போயிட்டு அவங்க வந்து தூக்கின்னு வர்றாரு. அனுமார் வந்துட்டு அந்த மலையை தூக்கிட்டு வந்த மாதிரி தூக்கிட்டு வர்றாரு. ஏன்னா யாருக்கடும் காமிக்கல வந்து வைக்கிறாரு. பார்த்தா ஒஸ்ட் டீம் அப்படின்ற மாதிரி ஒரு பேட்ச் எடுத்து அவங்களை குத்தி விடுங்க. அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் இதை நீங்கள் கழட்டக்கூடாதுன்னு கலாச்சி விட்டாப்புல செம்ம காண்டாயிட்டாங்க. ஆனால் நான் என்ன கேட்குறேன், பிக் பாஸ் இது நீங்கள் இப்படி பண்ணலாமா அப்படின்னு. ஏன்னா அந்த டீமே ஏற்கனவே வந்துட்டு கிச்சனில் இருந்து அவ்வளோ கஷ்டங்கள் பட்டு இவங்களால் பழிவாங்கப்பட்டு இப்படி இருக்காங்க. ஆமாம் இவங்க கொஞ்சம் அதிகமாக பேசுனாங்க இல்லைன்னு சொல்ல, அதுக்கு காரணம் அவங்க தானே. அப்படி நீங்களே வந்து 24 ஹவர்ஸ் பார்த்துட்டு நீங்களே இந்த மாதிரி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டாலும் அவர் வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காரு. சரிங்களா? ஸோ இப்போ வந்துட்டு அவங்க இதை வந்துட்டு போட்டிருக்குன்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி முடிவு. இந்த பக்கம் எல்லோரும் செம்ம சிரிப்பு. அரோராவுக்கு இத்தனை பொழுது இருக்கா அப்படின்ற அளவுக்கு வந்து பொல்ல காட்டி சிரிச்சாங்க. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். எவ்வளோ டீம் எஃபர்ட் போட்டாலும் கடைசியில் ஒஸ்ட் டீம்னு இவங்க பேர் வாங்கியிருக்காங்களா, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மேபி இந்த டீம் வந்துட்டு ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்லையோ இல்லை அந்த மாப் மாயாவசில் இருந்திருந்தால் இந்த மாதிரி அவங்களால வந்துட்டு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பாங்களா, பெஸ்ட்டாக கூட வந்திருக்கலாம்ல. அதை பற்றி கமெண்ட் சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.